Taste the Daily. ஸ்டாலின் அரசில் ஊழல் நடக்காத துறையே இல்லை என்றும் பணம் வசூலிப்பதற்காகவே அமைச்சர்களை நியமித்துள்ளதாகவும் புதுக்கோட்டை அண்ணாசாலை பகுதியில் நடைபெற்ற எழுச்சி பயணத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கடுமையாக குற்றம் சாட்டினார். மின்கட்டண உயர்வுனால நமக்கு வர வேண்டிய தொழிற்சாலை எல்லாம் அண்டை மாநிலத்துக்கு போயிட்டு இருக்குது. எப்படி படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்? சிந்திச்சு பாருங்க. இதே அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இன்றைக்கு தொழில் புரிகிறவர்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சோம். அதனால புதிய புதிய தொழில் தமிழ்நாட்டுக்கு வந்தது. அம்மா இருக்கின்ற பொழுது முதல்ல 2015 தொழில் முதலீட்டாளர் மாநாட்டை நடத்தினாங்க. 2,42,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்த்தோம். கிட்டத்தட்ட 98 தொழில் தமிழகத்தில் துவங்குவதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அதனால பல லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சது. அதே வழியில் அம்மாவுடைய அரசு நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்தில் 2019 ஜனவரியில் தொழில் முதலீட்டு மாநாட்டை சென்னையில் நடத்தினேன். அப்போ 3,05,000 கோடி தொழில் முதலீட்டு ஈர்க்கப்பட்டு 304 புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டோம். அதையெல்லாம் செயல்பாட்டுக்கு வந்தது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்களும் தொழில் முதலீட்டு மாநாட்டை நடத்துவேன் என்று அறிவிப்பு கொடுத்து நடத்தினாங்க. இதுவரைக்கும் எத்தனை தொழில் வந்தது, எவ்வளவு முதலீட்டு ஈர்த்தாங்க, அதனால எவ்வளவு வேலை வாய்ப்பு வரும், இதையெல்லாம் கேட்டா எதுவுமே பதில் இல்லை. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? மக்களை ஏமாற்றிக்கிட்ட அரசு தேவையா? அதுக்கு மேல எல்லா இன்றைக்கு ஊழல் நடக்காத துறையே இல்லை. திமுக கொள்கையே கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். இதுதான். இப்பதான் ஒரு மந்திரி போட்டிருக்கிறாங்க, நம்ம மைண்ட்ஸில் ஒரு மந்திரி போட்டிருக்காங்க இந்த மாவட்டத்தில். ஏன்னா அவர் தான் கரெக்டாக வசூல் பண்ணுவாருன்னு ஒரு மந்திரி போட்டிருக்காங்க. இதுக்கு தான் அந்த மந்திரிகள்லாம் பயன்படுத்துறாங்க. நாட்டு மக்களுக்கு பயன்படுத்தல. நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கக்கூடிய திட்டங்கள் கொண்டு வருவதற்காக இந்த அமைச்சர்களை பயன்படுத்தல. இங்கிருந்து அதிமுகவிலிருந்து வெளியேறிய அமைச்சர்கள்லாம் இப்படிப்பட்ட இலாக்கா கொடுத்து அவர்கள் மூலமா இந்த அரசுக்கு மேலிடத்துக்கு கஜானை நிரப்புவதற்கு இவர்களை திட்டம் தீட்டி அந்த முறையா கப்பம் கட்டுற அளவுக்கு தான் இவர்கள் இருக்கிறாங்க. வேற எந்த பணியும் செயல்படுத்த மாதிரி தெரியல.